பிரைஸ் தி லார்ட், glory be to Jesus. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறோம் தானே. பார்த்திங்களா, அவருடைய கூடாரத்தில் தங்கணும்னா, அவரை பரிசுத்த பர்வதத்தை வாசம் பண்ணணும்னா உத்தமமாய் நடக்கணும். இப்போ நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசணும். யார் பேசுகிறாங்க பாருங்கள். இந்த மூணும் என்கிட்ட இருக்குது தானே தெரியாது எனக்கு. பாருங்கள், சமயத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம்? பேசிடுறோம். சமயத்துக்கு நீதியாக நடக்கலை, தெரிஞ்சவங்க கப்பா தான் நீதிக்கு போயிடுறோம். உத்தவமாக நடக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவருடைய பருவத்தில் நம்ம போகக்கூடாது. அது எண்ணம் இல்லை நம்மளுக்கு. நம்ம அவர் கூட இருக்கணும், அவருடைய பருவத்தில் போகணும், அவர் கூட தங்கணும்னு அது எண்ணம் இருந்தால் இது மூணு நம்மக்கிட்ட இருக்கும். உத்தவமாக நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசியிருந்தாங்க. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். பாருங்கள், இதில் இருக்கிறது ஏதாவது நம்மக்கிட்ட இருக்கா? தோழனுக்கு தீங்கு செய்யல, அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு கீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டத்தில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். பார்த்தீங்களா, யார் இப்படியாப்பட்டவங்க தான் அவருடைய கூடாரத்தில் தங்க முடியும். இப்படியாப்பட்டவங்க தான் அவரோட கூட வாசம் பண்ண முடியும். இப்படியாப்பட்டவங்க தான் அவருடைய பருவத்தில் போக முடியும். இந்த காரியங்கள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. இருந்தால் நம்ம போக முடியாது. கர்த்தர் தம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.